மாணவியின் தனிப்பட்ட வீடியோவை பகிர்ந்த நிலையில் 5 பேர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது. 9ஆம் வகுப்பு மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி ஆபாச புகைப்படங்கள், வீடியோக்களை அனுப்ப சொல்லி அதை நண்பர்களுக்கும் அனுப்பியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 5 பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் ஆலங்காயம் போலீசார் கைது செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அரவிந்தன், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த பூங்குளம் ரங்கன் வட்டம் பகுதியை சேர்ந்தவர் கலையரசன். 18 வயதான இவர் பூங்குளம் பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியிடம் கடந்த 6 மாத காலமாக செல்போனிடம் பேசி மாணவியை ஆபாச புகைப்படம் மற்றும் வீடியோ கேட்டு மிரட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்து வீடியோ மற்றும் புகைப்படம் அனுப்பவில்லை என்றால் வீடு புகுந்து வெட்டுவேன் எனவும் மாணவியை கலையரசன் மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் அதனைத் தொடர்ந்து இதனால் பயந்து போன மாணவி தனது புகைப்படத்தை கலையரசனுக்கு செல்போனுக்கு அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கலையரசன் அந்த மாணவியின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தனது நண்பர்களுக்கு பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து சிறுமியின் தாய் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்ததின் பேரில் ஆலங்காயம் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கலையரசன் மற்றும் அவரது நண்பர்களான ரஞ்சித் மற்றும் சந்தோஷ் மற்றும் 17 வயது சிறுவர்கள் 2 பேர் உட்பட 5 பேரை போக்சோ வழக்கில் கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியின் புகைப்படத்தை கேட்டு மிரட்டி அதனை நண்பர்களுக்கு பகிர்ந்த சம்பவம் ஆலங்காய பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.